முன்னொரு காலத்தில் ஒரு காட்டை கொடிய சிங்கம் ஒன்று ஆட்சி செய்து வந்தது. அந்த சிங்கம் அக்காட்டிலுள்ள விலங்குகளையெல்லாம் கொன்று தின்றது. இதை பார்த்த விலங்குகள் அந்த சிங்கத்தை என்ன செய்வது என்று கலந்தாலோசித்தன. நமது உறவினர்கள் பலரை அந்த சிங்கம் தின்றுவிட்டது. எனவே நாம் இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வை கண்டுபிடித்தாக வேண்டும். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. நாம் நம்மில் யாரேனும் ஒருவரை ஒவ்வொரு நாளும் சிங்கத்திற்கு உணவாக அனுப்பி வைப்போம். அப்படி செய்தால் அவர் ஏனைய விலங்குகளை ஒன்றும் செய்ய மாட்டார். கரடியின் இந்த திட்டத்தை அனைத்து விலங்குகளும் ஏற்றுக்கொண்டன. வாருங்கள், அனைவரும் சென்று அரசரிடம் இதை கூறுவோம். அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்குச் சென்றன. எதற்காக அனைவரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? சிங்கராஜா, நாங்கள் ஒரு திட்டமிட்டிருக்கிறோம். என்னவென்றால், இனி நீங்கள் உணவு தேடி வர வேண்டாம். உங்களுக்கான உணவை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இதுவும் நல்ல திட்டம்தான். ஆனால் எனக்கான உணவு உரிய நேரத்தில் வர வேண்டும். தாமதமானால் எனக்கு கோபம் வந்துவிடும். சிங்கம் கூறியதை அனைத்து விலங்குகளும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றன. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்குகள் சிங்கத்திற்கு இரையாகச் சென்றன. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. அது இறக்க விரும்பவில்லை. செல்லும் வழியில் உயிர் பிழைப்பதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டே சென்றது. அங்கே சிங்கம் பசியுடனும் கோபத்துடனும் காத்துக் கொண்டிருந்தது. பின்னர் முயல் சிங்கத்தின் குகையை அடைந்தது. குகைக்குள் நுழைந்த முயலை சிங்கம் பார்த்தது. ஏன் வருவதற்கு இவ்வளவு தாமதம்? உணவு உரிய நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று நான் அன்றே கூறினேன் அல்லவா? அது மட்டுமன்றி, நீயோ இவ்வளவு சிறியவனாக இருக்கிறாய். உன்னை உண்பதால் எனது பசி எப்படி தணியும்? சிங்கராஜா, நான் மட்டும் வரவில்லை. என்னுடன் எனது உறவினர்களும் வந்தனர். வரும் வழியில் அவர்களை இன்னொரு சிங்கம் பிடித்து உண்டுவிட்டது. அதனிடமிருந்து நான் உயிர் பிழைத்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. இக்காட்டிற்கு நான் தான் ராஜா. எனது காட்டில் இன்னொரு சிங்கமா? அது எங்கே உள்ளது? என்னை அங்கே அழைத்துச் செல். முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. சிங்கத்தை உள்ளே எட்டிப் பார்க்கச் சொன்னது. சிங்கம் உள்ளே எட்டிப் பார்த்தது. தண்ணீரில் அதன் விம்பம் தெரிந்தது. தண்ணீரில் தெரிந்த தனது விம்பத்தை இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. இதனால் அதன் கோபம் அதிகரித்தது. அதை பிடிப்பதற்காக கிணற்றுக்குள் குதித்து இறந்தது. இதை பார்த்த முயல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. முயலின் சத்தம் கேட்டு அனைத்து விலங்குகளும் அங்கே வந்தன. முயலிடம் என்ன நடந்தது என்று கேட்டன. முயல் நடந்தவற்றை கூறியது. இதை கேட்ட விலங்குகள் முயலை பாராட்டின. அதன் பின்னர் அக்காட்டில் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே சிறந்தது.